பயங்கரவாத முகாம்களை ஒழிக்க உறுதியான நடவடிக்கை எடுப்பதற்கு அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் ஒருமித்த ஆதரவளித்ததாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தாக்குதலின் எல்லை தாண்டிய பயங்கரவாத தொடர்புகளை கருத்தில் கொண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் அனைத்துக் கட்சி கூட்டம் டெல்லியில் நேற்று மாலை நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன், கிரண் ரிஜிஜூ ஆகியோர் அரசு தரப்பில் கலந்து கொண்டனர். பிரதான கட்சிகளான காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, திமுக, தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அதில் பஹல்காம் தாக்குதல் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ, காஷ்மீர் பிராந்தியத்தில் பொருளாதாரம் உயர்ந்து சுற்றுலாத்துறை வளர்ச்சியடைந்து கொண்டிருந்த சூழலில் அங்கு இயல்பு நிலையை சீர்குலைக்க பஹல்காம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த விவகாரத்தில் பயங்கரவாதத்திற்கு எதிராக அனைத்து கட்சிகளும் அரசுடன் துணை இருப்பதாக உறுதிபட தெரிவித்த அமைச்சர், பயங்கரவாதத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, இந்த பயங்கரவாத தாக்குதலை எந்த மாற்று கருத்தும் இன்றி கண்டிப்பதாகவும் அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவளிப்பதாகவும் தெரிவித்தார். காஷ்மீரில் அமைதியை நிலைநாட்ட அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேட்டுக் கொண்டார்.